வணக்கம். எல்லா மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனல் விதியை மதியால் வரலாம். இன்றைக்கி என்ன ஒரு தலைப்பு வீடியோ போட போகிறோம் அப்படின்னா, எல்லா மக்களும் பணம் புழக்கங்கள் வேணும். இந்த பண புழக்கம் வேணும்னா மகாலட்சுமியோட அருள் வேணும். இந்த மகாலட்சுமி அருள் வேணும் அப்படின்னா வீட்டை நல்ல கழுவி துப்புரவாக இருந்து ஒரு வாழை இலையை விரிங்க. அதில் நல்ல ஒரு தூய்மையான திருநீரை அதில் பரத்துங்க. சுற்றி மல்லிகைப்பூ வைங்க. 2 எலுமிச்சம்பழத்தை 2 பக்கம் வைங்க. தேங்காயை உடச்சி வைங்க. பற்றி வச்சு வைங்க. சூடத்தை காமிச்சிட்டு பக்கத்தில் ஒரு குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றணும். இது மிக மிக ரகசியம். எண்ணெய் உங்களுக்கு சொல்லித்தரேன். நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், அதாவது வீட்டில் இருக்க தீய சக்தியை ஃபுல்லாக அழிக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய். அந்த வீட்டுக்கு இறை சக்தியை இழுத்து விடணும் அப்படின்னா இழுப்பெண்ணெய். செய்கிற தொழில் மோகன சக்தி அதிகமாக வர வைக்கணும் அப்படின்னா பசுமாட்டு நெய். இந்த 3 எண்ணெயும் ஒரிஜினல் எண்ணெயாக வாங்கி ஒன்றா குழப்பி ஒரு புது காட்டன் துணி வாங்கி அதை பன்னீரில் முக்கி அதிலிருந்து திரியை எடுத்து இந்த விளக்கில் போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி தீபத்தை பற்றிச்சி பூஜையில் உட்காந்து ஒரு லட்சுமி ஸ்லோகம். சாம்பிராணி குறைஞ்சி ஒரு 1/2 கிலோவாட்டும் போடணும். கங்கு நிறையா வச்சுக்கிட்டு சாம்பிராணி ஒரு 1/2 கிலோ முனிக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பூஜை பண்ணுற ஆள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல நிமிர்ந்து ஜம்முன்னு உட்காந்து இருந்து அந்த சுலோகம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் 1008 உரு மந்திரம் ஏற்றுங்க. ஏற்றிக்கிட்டு காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு அந்த திருநீரை எடுத்து வடக்கு திசையை நோக்கி இருந்து உள்ளாங்கல் வச்சு ஊதி விட்டுட்டு அந்த திருநீரை நெத்தியில் பூசிட்டு உங்களுடைய தொழில் நீங்கள் போங்க. உங்களுடைய தொழில் அதிலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் நல்ல ஒரு பெரிய ரவுண்டு கொண்டு விடும். ஆனால் குறைஞ்சது ஒரு 1008 உரு நிலையாட்டம் ஏற்றணும். அதுக்குண்டான சுலோகம் சொல்லுவேன். இதுக்கு மந்திர சாபம் உண்டும். உடல் கட்டு வேண்டாம். பிராண பிரதிஷ்டை வேண்டாம். மந்திர சாபம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த மந்திரத்துக்குள்ளே உள்ளே போகணும். ஓம் பகவதி கௌரி பஞ்சாசரத்தில் லோக வசீகரி மகா மோகினி ஐயும் கிளியும் அரசான கல்யாணி நாராயண தேவி வீரலட்சுமி என் வாக்கிலும் என் மனதிலும் நான் செய்கின்ற தொழிலில் மோகித்து வர சிவா. இப்படி ஒரு 1008 உரு கரெக்டாக ஏற்றணும். ஏற்றி பூஜையை முடிச்சுட்டு அந்த திருநீரை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு இதை நீங்கள் நெத்தியில் பூசிக்கிட்டு உங்களுடைய பணியை நீங்கள் செஞ்சு அப்படின்னா அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். எப்படி வருவான்? செய்கிற தொழிலில் விருத்தி அதிகமாக வரும். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கி அப்படின்னா 1100 விற்கும் மறுநாள். அப்படி படிப்படியாக ஏறும். ஏறி பெரிய பெரிய ஆளுக்க பழக்கங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஒரு உரு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கோ இல்லை மாதத்தில் ஒரு 2 நாளைக்கோ தொடர்ந்து நீங்கள் இந்த உரு ஏற்ற பேரு புகழ் உங்களுக்கு அதிகமாக வரும். இந்த உரு ஏற்றவனுக்கு கனவுல மகாலட்சுமி காட்சி கொடுப்பான். இது என்னுடைய கை கண்ட அனுபவம். நான் போடுற வீடியோ எல்லாமே நான் செஞ்சு தொழிலில் பாஸ் பண்ண வீடியோ தான் நான் மக்களுக்கு கொடுப்பேன். சும்மா புக்கில் இருக்குது ஏட்டில் இருக்க நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஆசான் அருளால் இந்த மந்திரம் 100க்கு 1000 சித்தியாகும். ஆனால் கரெக்டான முறையில் கரெக்டாக செய்யணும். எதை எடுத்தாலும் ஒரிஜினல் எண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் இருக்கணும். பசுமாட்டு நெய்யாக இருக்கணும். இழுப்பெண்ணெய் ஒரிஜினல் எண்ணெயாக இருக்கணும். இந்த 3 எண்ணெயில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அந்த 3 சக்தி அந்த எண்ணெயில் இருக்குது. நீங்கள் இந்த மந்திர உரு ஏற்றும்போது எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு மகாலட்சுமியோட அருள் அந்த வீட்டுக்கு கிடைக்கும்.
அதில் இருந்து உங்களுடைய தொழில் படிப்படியாக பெரிய ஆளாகி நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வாய்ப்பு 100க்கு 100 இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய உடம்பு கிட்ட போனால் சாம்பிராணி புகை வாடை வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் சாம்பிராணி புகை அதிகமாக போடணும். இதை நீங்கள் செஞ்சு அனுபவத்தை பார்த்துட்டு நம்மளுடைய இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அனுபவத்தை பார்த்து பிறகு முன்னக்கூடி கமெண்ட் பண்ண வேண்டாம். செஞ்சு அனுபவத்தை கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் இந்த பாடம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ சந்திப்போம்.